டிஜிட்டல் வயலன்ஸ் வந்து பெண்களுக்கு எதிராக ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப டிஜிட்டலா வந்து பல விஷயங்கள் மாறுறதுங்கிறது, ஒரு சயின்ஸும், டெக்னாலஜியும் வளர்வதற்கான ஒரு அ இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர்ஸ்ல கூட விமெனுக்கு எதிரான வயலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த விஞ்ஞானம் பெண்களுக்கு எதிரானது இல்ல. விஞ்ஞானம் பெண்களுடைய வயலன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றது இல்ல. டெக்னாலஜி வந்து விமெனுக்கு எதிரான வயலன்ஸ் இன்கிரீஸ் பண்றது இல்ல. அது வந்து ஜெண்டர பார்க்கறது இல்ல. ஆனா, அத பயன்படுத்தக்கூடிய மக்கள் அங்கேயும் வயலன்ட்டா இருக்காங்க. திரும்பவும் சமுதாயத்திலேருந்து, குடும்பங்கள்லேருந்து, அரசுகிட்ட இருந்தெல்லாம் என்ன விஷயம் வருதுன்னா, "பெண்களே, உங்க புகைப்படத்தெல்லாம் போடாதீங்க. பத்திரமா இருங்க. நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் வயலன்ஸ் அதிகரிக்குது." அப்படின்னு சில அறிவுரைகள்லாம் தரப்படுது. இந்த அறிவுரைகள வந்து நம்ம வேண்டான்னு சொல்லியோ, குழந்தைகளையோ, விஷயம் தெரியாதவர்களையோ பாதுகாப்பா இருக்க சொல்றத பற்றி பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த வயலன்ஸுக்கு டிஜிட்டல் வயலன்ஸுக்கு இப்படி இருக்கக்கூடிய பெண்களும் அல்லது குழந்தைகளோ, மற்றவங்களோ பண்ணக்கூடிய தவறு தான். அதனால தான் அங்க இருக்கக்கூடிய பலவிதமான பெண்களுக்கு எதிரான ஒரு மோசமான மார்ஃபிங்லேருந்து, ஃபிஷிங்லேருந்து, அவங்களுடைய இமேஜஸ் அப்யூஸ் பண்றதுலேருந்து, ஐடென்டிட்டி தெஃப்ட்லேருந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க.